அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம், அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக இந்த டிசம்பர் மாதம் எந்தெந்த விஷயங்களில் அமைய போகிறது, குறிப்பாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த கிரகநிலைகளின் அமைப்பு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. சுக்கிரன் லாபஸ்தானத்திற்குள் வரக்கூடிய இந்த தருணம் என்பது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு கிரகநிலைகளுக்கும் தனித்தனி சிறப்பு இருந்தாலும் கூட சுக்கிரனும் சந்திரனும் இணையக்கூடிய இந்த லாபஸ்தானம் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அங்கு ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வையும் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவேதான் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு சுக்கிர யோகம், குரு சந்திர யோகத்தின் காரணமாக பல மடங்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வேளையில் சூரியன் கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறார். பிற்பகுதியில் வித்யாகாரகரான புதனும் பிற்பகுதியில் கர்மத்தில் நுழைகிறார். சந்திரன் 12 இடங்களில் வலம் வந்தாலும் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருகிறார். பஞ்சமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் வக்ரம் பெறுகிறார். இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் மிக வலுவாக ஏற்படக்கூடிய இந்த வேளையில் மீன ராசிக்காரர்களுக்கு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நவ கிரகநிலைகளின் அமைப்பையும் மீனராசிக்காரர்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான குரு தைரியஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. தனஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய வேளையில் பல அதிரடியான நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார். குடும்ப ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக மீனராசிக்காரர்களுக்கு 7, 9, 11 ஆகிய இடங்களில் பதிகிறது. 11ஆம் இடத்தில் சுக்கிரன் வலுவாக வீற்றிருக்கிறார். எனவே பொருளாதார ரீதியான சிக்கல்கள் தீரக்கூடிய வகையில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சந்திரனும் 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறாருங்க. சூரியன் கர்மஸ்தானத்திற்குள் நுழைவது முதன்மையான வரவேற்கத்தக்க அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சூரியன் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்குள் சூரியன் வரக்கூடிய வேளையில் வித்யாகாரகரான புதனும் பாகியஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பெரும்பாலும் சஞ்சரிக்கிறார். இந்த மாதத்தின் இறுதியில் கர்மஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்தித்து வந்த பல சிக்கல்கள் விலகி நல்ல மாற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. நிதி சார்ந்த நெருக்கடிகள் விலகி சிறப்பான வழியையும் வாய்ப்புகளையும் உருவாக்கக்கூடிய அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது விரயஸ்தானத்தில் லாபாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இன்னும் சில மாதங்கள் மட்டும் விரயத்தில் சஞ்சரிப்பாருங்க. எனவே இந்த இறுதி கட்டத்தில் பெரிய அளவில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட மாட்டார். சுப விரயங்களாக நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. ஜென்மத்தில் ராகுவும் சப்தமத்தில் கேதுவும் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயும் பல அதிரடியான நல்ல மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க மீனராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகள் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது இந்த டிசம்பர் மாதத்தில் ராசியின் அதிபதியான குரு, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன் என பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாகவும் நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் திட்டமிடுவதை காட்டிலும் வருமானத்தில் எந்தவிதமான குறைவும் இல்லாமல் வருமான உயர்விற்கான நல்ல பல சாத்தியக்கூறுகளை நிறைவாக அள்ளி கொடுக்கின்றன. குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் இருந்த தடைகள் விலகி எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டுங்க. சனியும் மிக வலுவாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே அலைச்சல் அதிகரித்தாலும் கூட உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். வீண் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்குமுங்க. எனவே தேவையற்ற வீண் கவலைகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபடுங்க. நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக உண்டு. அது மட்டுமல்லாது புதிதாக நிலம், வீடு,
வீட்டு மனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கும் வெற்றி நிறைவாக கிடைக்கும். நீதிமன்ற வழக்குகள், பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை மற்றும் சுமூகமான முடிவு எட்டப்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. உத்தியோக ரீதியான பணிகளில் விரயத்தில் சனி இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் உணர்ச்சி வசப்படாமல் சாதுரியமாக நடந்து கொண்டாலே போதும். நிரந்தர வேலை வாய்ப்பு மற்றும் புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என பல விஷயங்களை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்குங்க. இடமாறுதல் உள்ளிட்ட பல சலுகைகள் தடை தாமதம் இல்லாமல் உங்களை வந்து சேருவதற்கான யோகம் உண்டு. சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஆதரவும் சாதகமாக மீனராசிக்காரர்களுக்கு அமையும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் நியாயமற்ற போட்டிகள் விலகும். எதிர்பார்த்தபடி சில பணிகளை மிக சிறப்பாகவும் திறன்படவும் செய்து முடிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகர லாபம் அதிகரிக்கும். மத்திய மாநில அரசின் சலுகையும் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கும். பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி பெரிய அளவிலான முன்னேற்றத்தை நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரங்க. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது மிக பெரிய அளவிலான லாபத்தை கலைத்துறை ரீதியான பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மற்ற துறைகளை காட்டிலும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல்வேறு வகையான பாதையில் நின்ற பணிகள் சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு. மக்கள் மத்தியில் உங்களது படைப்புகள் மிக பெரிய அளவில் வரவேற்பும் பெரிய அளவில் லாபத்தையும் பெற்றுத்தரும். அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தடைகள், சிக்கல்கள், தாமதங்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தருங்க. கட்சியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி, உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமைவதால் நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளிலும் நல்ல வளர்ச்சியை விதியாக்காரகரான புதன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எதிர்பார்ப்பதை விட மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு கணித்து செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே விவசாயம் சார்ந்த பணிகள் திருப்திகரமாக அமையும். பல்வேறு வகையான தடைகள், சிக்கல்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் இருந்து விலகுங்க. செவ்வாயும் நீச்சம் பெற்றாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்களையும் பொன்னான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே பெரிய அளவிலான சங்கடங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு, சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களும் சாதகமாக வலம் வருகின்றன. சுக்கிரன் லாபத்தில் இருப்பதால் பெண்மணிகளுக்கு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் பல்வேறு வகையான வழிகளில் உண்டு. பல்வேறு வகையான சிக்கல்கள், தடைகள் விலகி மீனராசிக்கார பெண்மணிகளுடைய வாழ்வில் ஒரு தனித்துவமான சிறப்பும் மகிழ்ச்சியான பல நல்ல சுப காரியங்களும் இந்த வேளையில் நிறைவாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் மிகவும் சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.